ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். காலேஜில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிக்கடி கொடுக்குற எக்ஸசைஸ் ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். அதாவது நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்வி எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதே டென்ஸில் ஆன்சர் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம 3 டென்சஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் ரொம்ப ஈஸி உங்களுக்கும். சாம்பிள் பாருங்கள். வாட் ஆர் யூ டூயிங்? இந்த கேள்வி எந்த டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதுக்கு பதில் ஐ ஆம் டூயிங் ஹோம்ஒர்க். ஸோ வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் டூயிங். நான் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கிறேன். வேர் டிட் யூ கோ? டிட் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 3 டென்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எந்த டென்ஸ் பார்த்தோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த கேள்வி எந்த டென்ஸில் இருக்குது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இதில் ஒரு சேஞ்ச் இருக்குது பாருங்களேன். வேர் டிட் யூ கோ? நீ எங்கே போன? கோ அப்படிங்கிறது போன. அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். ஸோ ஐ வெண்ட் டு காலேஜ். நான் காலேஜுக்கு போனேன். ஸோ கொஸ்டினில் கோ அப்படின்னு இருக்குது, ஆன்சரில் வெண்ட் இருக்குது. இன்னொரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின் பாருங்கள். வேர் டிட் ஹீ ஈட்? அவர் எங்கே சாப்பிட்டாரு? ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஏட். ஹீ ஏட் இன் ஹிஸ் ஹோம். அவர் அவருடைய வீட்டில் சாப்பிட்டார். இப்போ நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. ஹவ் ஆர் தே கம்மிங்? அவர்கள் எப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஸோ பதில் எப்படி இருக்கணும்? அவங்க காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி எந்த டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதே டென்ஸில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லுக் அட் திஸ் ஆன்சர். தே ஆர் கம்மிங் பை கார்ஸ். அவர்கள் கார்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே டென்ஸ். ஹவ் இஸ் ஹீ நவ்? அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு? வெல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்றாக அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ இந்த கேள்வி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஹவ் இஸ் ஹீ நவ்? ஹீ இஸ் வெல் நவ். அவ்வளோதான். அவர் நன்றாக இப்போது இருக்கிறார். இப்போ அடுத்த கேள்வி. வாட் இஸ் யுவர் மார்க்? இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. உன்னுடைய மார்க் என்ன? 97 அப்படிங்கிறத சொல்லணும். மை மார்க் இஸ் 97. இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வேர் வாஸ் ஹீ கோயிங்? அவர் எங்கே சென்று கொண்டிருந்தார்? எங்கே போய் கொண்டிருந்தார்? மார்க்கெட். இதை நீங்கள் பதிலாக சொல்லணும். அதே டென்ஸ் பாருங்கள். ஹி வாஸ் கோயிங் டு மார்க்கெட். அவர் மார்க்கெட் சென்று கொண்டிருந்தார். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டினும் இருக்குது, ஆன்சரும் இருக்குது. நவ் லுக் அட் திஸ் another question. Who is coming? மை ஃபாதர் அண்ட் மதர். இதை ஃபுல் சென்டென்ஸில் சொல்லணும். மை ஃபாதர் அண்ட் மதர் ஆர் கம்மிங். ஹூ இஸ் கம்மிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் கம்மிங். இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வி. ஒய் டிட் ஹீ கம்? அவர் ஏன் வந்தார்? மீட், என்னை சந்திக்க அப்படின்னு ஆன்சர் இருக்கணும். ஹீ கேம். கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். ஹீ கேம் டு மீட் மீ. அவர் என்னை சந்திக்க வந்தார். விச் இஸ் யுவர் கார்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டின். விச் இஸ் யுவர் கார்? உனது கார் எங்கே? தேர், அங்கே. ஃபுல் சென்டென்ஸில் சொல்லுங்கள். மை கார் இஸ் தேர். எனது கார் அங்கே இருக்கிறது. இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பி வெர்ப். மை கார் இஸ் தேர். ஒய் டு யூ வாண்ட் டு கோ? நீ ஏன் போக விரும்புகிறாய்? மீட் மை ஃப்ரெண்ட். எனது நண்பனை சந்திக்க. ஆன்சர் பண்ணுங்க. ஒய் டு யூ வாண்ட் டு கோ? இது எந்த டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆன்சரும் அதிலே இருக்கு பாருங்க. ஐ வாண்ட் டு மீட் மை ஃப்ரெண்ட். நான் எனது நண்பனை சந்திக்க விரும்புகிறேன். அடுத்த கேள்வி. ஹூ வாஸ் காலிங்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹூ வாஸ் காலிங் எஸ்டர்டே? நேற்று யார் கூப்பிட்டே இருந்தது? என்னோட ஃப்ரெண்டு. இதை ஃபுல் சென்டென்ஸில் சொல்லுங்கள். மை ஃப்ரெண்ட் வாஸ் காலிங் எஸ்டர்டே. எனது நண்பன் நேற்று கூப்பிட்டு கொண்டிருந்தான். ஸோ கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துகிட்டு இருந்தது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ அதே கேள்வி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹூ இஸ் காலிங் நவ்? இப்போ யார் கூப்பிட்டே இருக்கிறது? என்னோட அப்பா. இதை ஃபுல் சென்டென்ஸில் ஆன்சராக சொல்லுங்கள். மை ஃபாதர் இஸ் காலிங் நவ். என்னோட அப்பா இப்போ கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அந்த செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஹூ ஹேஸ் கிவன் திஸ்? இதுக்கு ஆன்சர் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். மை ஃபாதர், என்னோட அப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லணும்.
ஹூ ஹாஸ் given this? மை ஃபாதர் ஹாஸ் given this. எனது அப்பா இதனை கொடுத்தார். 3 டென்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இப்போ இன்னும் 2-3 டென்சஸை அடிஷ்னலாக சேர்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நாங்கள் பண்ணுவோம். அதாவது அவங்களுக்கே தெரியாமல் புது புது டென்சஸை உள்ளே கொண்டு வருவோம். எனக்கு கிளாஸில் பண்ண பழக்கம் அதே இங்கேயும் வந்துருச்சு. 3 டென்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அடிஷ்னலாகவும் டென்சஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களால் பதில் சொல்ல முடியும். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வேர்பல் கொஸ்டின் பாருங்கள். வேர்பல் கொஸ்டின் அப்படின்னா ஆன்சர் வந்து எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஓகே, டிட் யூ நோ? உனக்கு தெரிந்திருந்ததா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த கேள்வி இருக்குது, டிட் யூ நோ. அதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த ஆன்சர் இருக்குது, நோ ஐ டிட் நாட் நோ. இல்லை, எனக்கு தெரியவில்லை. இப்போ ஹாவ் தே கான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவங்க போயிட்டாங்களா? எஸ் அப்படின்னு சொல்லணும். எஸ் தே ஹாவ் கான். ஆமாம், அவங்க போயிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஒரே டென்ஸில் சொல்கிறப்ப இஸ் இட் ஒர்க்கிங், இது வேலை செய்து கொண்டிருக்கிறதா? எஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபுல் சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இன்னும் அடிஷ்னலாக கேள்விகள் பாருங்களேன். டஸ் திஸ் ஒர்க், இது வேலை செய்கிறதா? எஸ் அப்படின்னு பதில் சொல்லணும். அதே மாதிரி டஸ் ஹி அக்செப்ட், அவர் ஒத்துக்கொள்கிறாரா? எஸ் அப்படின்னு சொல்லணும். அதே கேள்விக்கு நோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, டஸ் ஹி அக்செப்ட் அப்படின்னா நோ. டிட் ஹி அக்செப்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த கேள்விகளுக்கு பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த கேள்விகள் மாதிரியே இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.